ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ உயிராக நேசித்த உறவு, விரும்பிய உறவு, நீ வேண்டுமென கூறிய உறவு உன்னை தேடி வருகிறார். தவறவிடாமல் அந்த உறவை தக்க வைத்துக் கொள் என் செல்லமே. இந்த சாயப்பா சொல்வதை நிராகரிக்காமல் உனக்கானதை உன் கரங்களில் சேர்க்க நான் வந்திருக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. ஆம் செல்லமே. தன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருத்தப்படாமலும், அடுத்தவரிடம் இருக்கும் ஒன்றை நினைத்து பொறாமைப்படாமலும், தன்னிடம் இருப்பதை வைத்து உனக்கான இலக்கை அடைவது எப்படி என நீ சிந்தித்து பார்த்தால் நீ நிச்சயமாக வெற்றியாளர்களாகத்தான் மாறிவிடுவாய் என் செல்லமே. வெறும் பெருமைக்காக எதையும் செய்ய வேண்டாம். உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய். உனக்கான உறவை இதோ அனுப்பி வைக்கிறேன். அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என் செல்லமே. நிராகரிக்காமல் அந்த உறவோடு மனம் விட்டு பேசு. மனம் விட்டு பேசினால் பிரச்சனைகளை தீர்த்து விடலாம். பேசாமல் இருப்பதுதான் அங்கே பிரச்சனைகளை ஆரம்பிக்கிறது என் செல்லமே. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்வதால் யாரும் கெட்டுப்போவதில்லை. இல்லறம் சிறக்க நல்லறம் தேவை என் செல்லமே. உன் சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? பொறுமை அவசியம். எதிர்பார்த்து வாக்குவாதம் எதுவுமே தேவையே இல்லை. நல்லதொரு சிந்தனைகளோடு குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் விட்டு கொடுத்து சென்றால் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று எதிர்பார்க்காமல் வாழ்க்கையை நடத்தி சொல்லுங்கள் என் செல்லமே. உன்னை விட்டு பிரிந்த உறவு நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அந்த உறவை நிராகரிக்காமல் நிம்மதியாக வாழ வழி வைத்துக் கொள்ளு என் செல்லமே. பிறகு பார், அந்த உறவை நீ கைவிடித்த பிறகு உன் வாழ்க்கை சொர்க்கமயமாகும். உன் இல்லம் நல்ல விதமாக மாறும் என் செல்லமே. பல மங்களகரமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் இல்லத்தில் நடக்க உன் சாயப்பா உனக்கு ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே உன் சாயப்பா இனிப்பான செய்தியோடு உன் இல்லம் தேடி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். உனக்கான நல்லதொரு செய்தியை தர வந்திருக்கிறேன் என் செல்லமே. நான் சொல்வதை கேட்காததையும் நான் சொல்வதை முழுமையாக நம்பிக்கையோடு நீ கேட்டேயானால் உனக்கான உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆம் செல்லமே, கவலைப்படாதே. ஆகவே உன் சாயப்பா உன் வேண்டுதலை நான் மறக்கவில்லை என் செல்லமே. ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் உனக்காக நிறைவேற்றி தருகிறேன் உன் சாயப்பா. சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிச்சயமாக நிறைவேறும். மனம் மட்டும் தளர்ந்து விடாதே. ஆம் செல்லமே, எந்த ஒரு தருணத்திலும் உன் சாயப்பா துணையாக இருக்கிறேன் என் செல்லமே. எதையோ இழந்து உணர்வு இன்று உனக்கு மாறும். ஒரு மன நிறைவு கிடைக்கும். மனதில் உறுத்தி கொண்டே இருந்த கவலைகள் மாறும். மன நிம்மதிக்கான தேடல் அதிகரிக்கும். மன நிம்மதி கிடைப்பதற்கான வழிகள் உருவாகும். அந்த வழிகள் என்ன தெரியுமா? உனக்கான உன்னை தேடி வரும் உறவுதான். இதுவரை இருந்து வந்த மாயத்திரைகள் விலகும் என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருப்பது போன்ற உணர்வில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குறைகள் நீங்கும். உனக்கான வாழ்வில் ஆசைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். ஒன்றை நிறைவேற்றினால் மற்றொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். ஆகவே இந்த ஆசைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விடுவித்துக் கொள்வதுதான் உனக்கான வாழ்க்கை. கவலைப்படாதே என் செல்லமே. ஆகவே இனி வரும் காலம் உனக்கு பொற்காலம்தான். நிச்சயமாக நான் என்ன சொல்வேனோ அதை நீ கேட்கு. அதன்படி நடக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நான் பாதுகாப்பு வளையமாகத்தான் இருப்பேன். நிச்சயமாக நீ என்னிடம் கேட்டதைத்தான் நான் உனக்கு பரிசாக அளிக்கிறேன். நீ பிரார்த்தனை செய்யும் போது என்ன வார்த்தைகள் சொல்லி என்னை பிரார்த்தனை செய்தாயோ அதுவே உனக்கு கிடைக்கிறது. சில நேரங்களில் நீ கோபமாக எனக்கு எதுவும் வேண்டாம் என்கிறாய். எனவே பிரார்த்தனை செய்யும் போது மனதை அமைதிப்படுத்தி பிரார்த்தனையின் போது கேட்க வேண்டியதை தெளிவாக கேட்க வேண்டும் என் செல்லமே. எல்லோருக்கும் நன்மையை நினைக்கும் உனக்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லை என்று மட்டும் எண்ண வேண்டாம். என்னை வணங்காதவர்கள் நன்றாக இருப்பது போன்று
தோன்றுவது வெறும் மாயைதான். அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள், நீ வினையை தீர்க்கிறாய். ஆம் செல்லமே, உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகன்று கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது. வேலைக்காக காத்திருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு வரும் ஓரிரு நாளில் நல்லதொரு வேலை அமையும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அதற்கு மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நேர்மறை எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும். சாயி சாயி என்று என்னை வணங்கி வினையை தீர்த்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்றை நிறைவேற்றி தரப்போகிறேன். ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் வருத்தப்படாதே. அதை கண்டுகொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. ஏனென்றால் உனக்கான நேரத்தை படைப்பவனே நான் தானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையில் இந்த சாயப்பாவின் ஆசியுடன் உனக்கு எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கும்படி நான் அருள்பாலிப்பேன். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உனக்கு துணையாகவும் இருக்கிறேன் என் செல்லமே. நான் சில நேரங்களில் உன்னை எச்சரித்திருந்தேன். மாய வலைக்குள் சென்று மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்றேன். ஆனால் அந்த மாய வலைக்குள் சென்று மாட்டிக்கொண்டு விட்டாய் அல்லவா? அதாவது இல்லாத ஒன்றை அது இருப்பதாக நம்பி ஏமாறுவதுதான். அதன் பின்பு சாயி என்னிடத்தில் மனம் உடைந்து அழுவது வேண்டாம் என் செல்லமே. உனக்கானதை உன் கரங்களில் சேர்ப்பது என்னுடைய கடமை அல்லவா? அதில் நீயாக போய் மாட்டிக்கொள்ள விடவே வேண்டாம். ஆகவே உறவுகளில் ஏற்படும் வேறுபாடுகளை உணர்ந்து அமைதியாக இரு. கர்ம வினையை தீர்க்க வாழ்வில் வருபவர்கள் வினையை தீர்த்துவிட்டு போகச் செய்வார்கள். அதற்கெல்லாம் வருந்த வேண்டாம் என் செல்லமே. அதற்கு வருத்தப்படுவதற்கு உனக்கு இப்போது நேரம் இல்லை. நீ செய்வதற்கு பல நல்ல விஷயங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றன. மனக்கவலை ஏதுமின்றி சாயி சாயி என்று என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இரு. இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றியே கவலையே தீரும். நிச்சயமாக அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும். நீ திட்டமிட்டபடி உனக்கான உறவு, உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆம் செல்லமே, உன் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் நிச்சயமாக அந்த உறவு உன்னையுடன் நீண்ட நாட்களாக இனி பிரிவு என்பதும் இல்லாமல் உன்னோடு நட்போடு வாழ இந்த சாயப்பா உனக்கு ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்தவர்களுக்கு பேசி மகிழ்வீர்கள். வாழ்வில் அப்போது ஆறுதலான நிகழ்வுகள் நடக்கும். ஆம் செல்லமே, கவலைப்படாதே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.